நீங்க வேலையை திறம்பட செஞ்சாலும் மீட்டிங்ல உங்க ஐடியாஸை எஃபெக்டிவா இங்கிலீஷ்ல சொல்ல முடியலன்னா உங்களுடைய அப்ரைசல்ல இருந்து சம்பள உயர்வு வரை கண்டிப்பா அது பாதிக்கும். அப்படிப்பட்ட இங்கிலீஷை நம்ம ஈஸியா எஃபெக்டிவா கத்துக்க ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல ஃபிக்ஸ்டு கிளாஸ் டைமிங்ஸ்ன்ற டென்ஷனே கிடையாது. 24/7 உங்க சௌகரியத்துக்கு நீங்க எங்க இருந்து வேணாலும் ரொம்ப எஃபெக்டிவா எவ்வளவு முறை வேணாலும் தமிழ் வழியாவே இங்கிலீஷ் பேசி கத்துக்கலாம். தப்பு பண்ணா ஏஏ ஸ்பாட்லயே உங்களுக்கு இன்ஸ்டன்டா திருத்தி சொல்லித்தரும். 1000க்கும் அதிகமான ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிஸ் இதுல இருக்கு. டெய்லி ஜஸ்ட் 30 நிமிஷம் பிராக்டிஸ் பண்ணாலே உங்களோட இங்கிலீஷ் ஸ்பீக்கிங்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லி சூப்பர் நோவா கிளைம் பண்றாங்க. இதுல குரூப் வீடியோ கிளாஸ் எல்லாம் கிடையாது. யாராவது நம்ம பேசுறத ஜட்ஜ் பண்ணுவாங்களோ அப்படின்ற தயக்கமே உங்களுக்கு வேணாம். உங்களுடைய பர்சனலைஸ்ட் ஏஐ டியூட்டர் இது. எப்போ வேணாலும் நீங்க ஈஸியா கத்துக்கலாம். உங்களை மானிட்டர் பண்ண, உங்களை என்கரேஜ் பண்ண, கூடவே ஒரு ஹேபிட் மென்டரும் ப்ரொவைட் பண்றாங்க. அதனால இனிமே வாட்ஸ்அப், யூடியூப், பிடிஎஃப், சாட் ஜிபிடின்னு சொல்லி வேடிக்கை பார்க்குற முறையில் இங்கிலீஷ் கத்துக்கிறத விட்டுட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி 75% ஆஃபரோட இதை ட்ரை பண்ணி பாருங்க. வணக்கம், ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு மிக மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம். இந்தியாவுடைய ட்ரோன் கேப்பபிலிட்டி. ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துக்கு பிறகு அமெரிக்காவிலிருந்து உலக நாடுகள் எல்லாமே ட்ரோன் இனி வரக்கூடிய காலங்களில் யுத்த காலத்தில் ஒரு இன்றியமையாதது அப்படின்றத ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ நம்ம எவ்வளோ தூரம் இதில் பின்தங்கி இருக்கும், நம்மளோட பியூரோக்ராசி இது எந்த அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு டீட்டெயில் ஆய்வை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரஷ்யாவை எடுக்கலாம். ரஷ்யாவை எடுத்தீங்க அப்படின்னா வரியாக் யூஏவி பிரிகேட், வரியாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனி பிரிகேட் படைப்பிரிவை வச்சிருக்காங்க. இவங்களுடைய ஒரே வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரோன் தாக்குதல் மட்டும்தான். இது கிராம் கஸ்காத் பிரிகேட் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸஸை மாற்றி ரஷ்யாவுடைய ஜென்ரல் ஸ்டாஃப், அதாவது ரீஜனல் கமாண்டில் நம்மளுடைய நார்தன் கமாண்ட், சதர்ன் கமாண்ட் அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரில் இல்லாமல் இதை நேரடியாக இராணுவ தலைமையிட்ட கொடுத்து வச்சுருக்காங்கன்றத பார்க்குறோம். இது ஒரு ரூபிகான், ஒரு எலைட் ஸ்டேட்டஸ் அப்படின்ற தகுதியை கொடுத்து ஒரு ட்ரோன் படைப்பிரிவை தனியாக உருவாக்கி வச்சுருக்காங்க. இப்போ ரஷ்யாவுடைய இந்த புது மிலிட்ரி பிரான்ச் அப்படின்றது இந்த வருடம், அதாவது போன வருடம் நவம்பர் மாதம் 12ஆம் தேதி தான் கிளியர் பண்ணாங்க. இது ஒரு பிரிகேடை விட மிக பெருசு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 80,000 துருப்புகள் இதில் இருக்கிறாங்க. 2026 இந்த வருஷம் எண்டுக்குள்ள 1,65,000 துருப்புகள் இதில் இருக்கிற மாதிரியும், 2030க்குள்ள கிட்டத்தட்ட 2,10,000, அதாவது நம்மளுடைய ஒரு கமாண்ட் படைப்பிரிவோடைய பலம் கொண்ட வெறும் ட்ரோன்ல மட்டுமே ஸ்பெஷலைஸ் பண்ண ஒரு படைப்பிரிவை உருவாக்க இருக்கிறாங்க ரஷ்யா. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த வருடம் முடிவில் 80,000 வீரர்கள் வெறும் ட்ரோன் தாக்குதலில் மட்டுமே இருப்பாங்க அப்படின்றத பார்க்குறோம். பிரிகேட் அப்படின்றது ரஃபா ஒரு 4,000லேருந்து 5,000 பேர் இருப்பாங்க ஜென்ரலாக. ஆனால் இவங்களுடைய சைஸ் அப்படின்னு பார்த்தது 80,000 பேர். இப்போ இந்த இடத்துல ரெக்ரூட்மெண்ட் மற்றும் ட்ரைனிங் இதில் ரொம்ப அன்கன்வென்ஷனலாக போகிறாங்க. இப்போ நம்மளுடைய ரெக்ரூட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா அக்னிவீர் முறையில் நம்ம ஆளுகளை எடுக்கிறோம். 17 வயதில் ஆரம்பித்து 21, மினிமம் கல்வி தகுதி அப்படின்றது +2. ஆனால் இந்த படைப்பிரிவுக்கு சில ஸ்கில் செட் மற்றும் படிப்பு அதிகமாக தேவைப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதோட ட்ரைனிங்குமே உடல் தகுதி இதெல்லாம் தாண்டி ட்ரோனை இயக்கக்கூடியது, அதுவும் தத்ரூபமாக டாக்டிக்கல் மூவ்ஸை பண்ணக்கூடிய ஒரு மூளை இருக்கக்கூடிய வீரர்களை, வீராங்கனைகளை உருவாக்குற ஒரு இடம் இது. ஸோ கிளியர் கட்டாக ஒரு ஃபிசிக்கல் ட்ரைனிங்கில் ட்ரேட் ஆஃப் பண்ணாலும் நிதர்சனமாக இன்னைக்கு யுத்த காலத்துக்கு என்ன தேவையோ அதை பேஸ் பண்ணி ஒரு படைப்பிரிவை உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ அடுத்தது இங்கேருந்து பாடம் கற்றுக்கிட்ட நேட்டோ நாடுகள். நேட்டோவுடைய தளபதி ஜெனரல் மார்க் ரூட்டே அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க புதுசாக ஒரு இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ட்ரோன் ஏஜ் இனிஷியேட்டிவ் அப்படின்றது $40 பில்லியன் அடுத்த 5 வருடத்துக்குள்ள, $1-2 கிடையாது, $40 பில்லியன் பணத்தை ட்ரோன், கவுண்டர் ட்ரோன் மற்றும் ஆப்ரேட்டர் ட்ரைனிங்கில் இன்வெஸ்ட் பண்ண இருக்கிறாங்க. நேட்டோ தற்காலிகமாக இப்போ நீங்கள் தற்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா மிசைல்ஸ் அதிகமாக பயன்படுத்துவாங்க, விமானப்படை அதிகமாக பயன்படுத்துவாங்க. கிட்டத்தட்ட $40 பில்லியன் முதலீடு பண்ணி ட்ரோன், கவுண்டர் ட்ரோன் மற்றும் ஆப்ரேட்டர் ட்ரைனிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அப்படின்ற போது இங்கே அவங்க எந்த மாதிரியான சென்ட்ரலைஸ்ட் இதை எடுக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு மார்க்கெட் பிளேஸை உருவாக்கியிருக்காங்க. மார்க்கெட் பிளேஸில் உருவாக்கி நேட்டோ நாடுகளுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, ஒரு மிலிட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. அந்த ஸ்டாண்டர்டில் யார் யாரெல்லாம் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சப்ளையர் மேட்ச் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி யார் யாரெல்லாம் இதுக்கு இந்த தரத்துக்கு ஈக்குவலாக ட்ரோன் சப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுடைய பேர், முகவரி, அட்ரஸோடு அங்கே போட்டிருக்காங்க. ஸோ யார் நேட்டோ நாடுகளுடைய 38 உறுப்பினர் நாடுகள் யார் வேணாலும்
நீங்கள் போய் தனித்தனியாக போய் ட்ரோன் ஆட்களை தேடாமல் ஒரே இடத்துல போய் உங்களால் எவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியுமோ எடுக்க முடியும். அதே மாதிரி இன்டர் ஆப்ரேட்டபிலிட்டியுமே இருக்குது. நாட்டோ நாடுகள் எல்லாமே அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கன் ஆயுதங்கள் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு நாட்டோ நாடு தேவைப்படும் போது தன்னோட ஸ்டாக்கை இன்னொரு நாட்டோ நாடுக்கும் வைசி வர்ஸா கொடுத்து உதவ முடியும். இப்போ இந்த இடத்துல 38 நாடுகள் தனித்தனியாக ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு தனித்தனியாக டெண்டர்களை போடாமல் ஒரே ஒரு மார்க்கெட் பிளேஸை உருவாக்கி அதுக்கு ஒரு தனி டீமை வச்சு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ட்ரோன் நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து யார் யாரெல்லாம் நாட்டோவுடைய அந்த தகுதிக்கு குவாலிஃபை ஆகிறாங்களோ அவங்கள சென்ட்ரலைஸ்டாக வைக்கும்போது ஜஸ்ட் நீங்கள் இணையதளத்தில் போய் ஒரு சப்ளையர்கிட்ட கேட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்குள்ளே உங்களால் ட்ரோன் ஆர்டரை பேஸ் பண்ண முடியும். இப்போது இந்த இடத்துல ஆப்ரேட்டர் ட்ரைனிங் அப்படின்றது அவங்க ஒரு புது ஸ்டாண்டர்ட்ஸை உருவாக்கியிருக்காங்க. நாட்டோ ஃப்ளைட் ட்ரைனிங் யூரோப், NFTE அப்படின்ற ஒரு அமைப்பு. இந்த ஃப்ளைட் ட்ரைனிங் யூரோப்பில் 38 உறுப்பு நாடுகளுடைய எல்லா வீரர்களும் ட்ரோன் ஆப்ரேட்டர்களும் வந்து பயிற்சி பெறுவாங்க. இந்த இடத்துல 2027 அடுத்த வருடம் இறுதிக்குள்ள 5 மடங்கு அதிகமான வீரர்களை ட்ரெயின் பண்ணணும். 2026 வர்சஸ் 27 5 மடங்கு அதிகமான வீரர்களை ட்ரெயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைல் சொல்ல வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல 20 நாட்டோ நாடுகள் ஏற்கனவே சேர்ந்துட்டாங்க. இது தவிர ஐரோப்பிய நாடுகள்லாம் ஒன்று கூடி யூரோப்பியன் ட்ரோன் டிஃபென்ஸ் இனிஷியேட்டிவ், ரஷ்யாவிலிருந்து நாளைக்கு ஃபியூச்சரில் ஒரு தாக்குதல் நடந்தால் அதுலேருந்து காப்பாற்றிக்க ட்ரோன் தாக்குதலை எதிர்க்கக்கூடிய ஒரு கவசத்தை உருவாக்குறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ நாட்டோ மற்றும் ஐரோப்பிய யூனியன் ரெண்டும் தனித்தனியாகவும் கூட்டாகவும் ட்ரோன் பயிற்சி, ட்ரோன் தாக்குதல், கவுண்டர் ட்ரோன் சிஸ்டம்ஸ் எல்லாத்துலேயுமே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்ப தெளிவாக பார்க்குறோம். இப்போ அமெரிக்காவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட்டர் ஹெக்ஸெத் 29 ஜூன் ஒரு கையெழுத்தை போடுறாரு. இதில் DRPM UXS அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. டைரக்ட் ரிப்போர்ட்டிங் போர்ட்ஃபோலியோ மேனேஜர் ஃபார் அன்மேன் சிஸ்டம்ஸ். பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கு நேரடியாக ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜர், அதாவது இந்த ட்ரோன்களை வாங்கக்கூடிய ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜரை நேரடியாக அறிவிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். அமெரிக்காவுடைய முப்படைகளுடைய ட்ரோன், கவுண்டர் ட்ரோன், அட்டானமி, அவங்களுடைய ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், US மெரைன்ஸ், இந்த 4 மிகப்பெரிய படைப்பிரிவுகளுக்கு ட்ரோன் வாங்கக்கூடிய ஒரு சென்ட்ரல் கமாண்டை உருவாக்கி அதை நேரடியாக டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு ரிப்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு இதை வச்சுருக்கிறாங்க. புது சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. $75 பில்லியன் மதிப்புள்ள அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் வந்து அதாவது ட்ரோன்ஸை வாங்கணும் அப்படின்றதும், அதே மாதிரி 2 எக்ஸிஸ்டிங் டாஸ்க் ஃபோர்ஸ் 401 மற்றும் டிஃபென்ஸ் ஆட்டோனமஸ் வார்ஃபேர் குரூப், இதுதான் அந்த சீப் ட்ரோன்ஸை மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அமைப்பு. ஒன்று வந்து டாஸ்க் ஃபோர்ஸ் 401, இது வந்து கவுண்டர் ட்ரோன் சிஸ்டம், ட்ரோன் தாக்குதலை வீழ்த்தறதுக்கான படைப்பிரிவு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ஆட்டோனமஸ் வார்ஃபேர் குரூப், இது ட்ரோன் தாக்குதலை மாஸ் ட்ரோனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான குரூப். இது ரெண்டுத்தையும் ஒன்றிணைச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வகையில் வந்து இது ஒரு பாட்டில் நெக்காக இருக்கும். டிஃபென்ஸ் இனோவேஷன் அப்படின்றது டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கணும்னு ஒரு பார்வை வச்சுருந்தாலும் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவுடைய, அதாவது உக்ரைனோடைய இன்டெலிஜென்ஸ் எஸ்டிமேட் படி ரஷ்யா 70 லட்சம் ட்ரோன்களை 2027-6 இந்த வருட கடைசிக்குள்ள ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ அப்படின்னு சொல்லக்கூடிய FPV ட்ரோன்ஸ் 70 லட்சம் ட்ரோன்ஸை உருவாக்கணும் அப்படின்றதும், அமெரிக்காவுடைய இந்த ட்ரோன் டாமினன்ஸ் ப்ரோக்ராம் படி 3,40,000 ட்ரோன்ஸை 26-27 செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற டார்கெட்டை அவங்க வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ இந்தியாவுடைய கதைக்கு வருவோம். பாதுகாப்பு தளவாடங்கள், தன்னிறைவு, இதை பற்றி நம்ம தொடர்ந்து ஒரு 10 வருடமாக இதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஆன் த லைன், ஆஃப் த லைன் எல்லாமே. இந்தியாவுடைய ட்ரோன் எஃபர்ட்ன்றது கம்ப்ளீட்டாக ஸ்பிளிட் ஆகிருக்கு. ஆர்மி தனி, நேவி தனி, ஏர்ஃபோர்ஸ் தனி, DRDO தனி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் நிறுவனமும் அவங்கவங்க ஒரு டைம் லைனில் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ப்ரொக்யூர்மெண்ட் செயின் வேறு மாதிரி இருக்குது, ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ் கிடையாது. டாக்ட்ரைன் எதுவுமே இதுக்கான தனி டாக்ட்ரைன் கிடையாது. அதே மாதிரி சிங்கிள் ஓனரும் கிடையாது. ரஷ்யா எப்படி ஒரு படைப்பிரிவை உருவாக்குனாங்க, 80,000 துருப்புக்கள். நம்ம இப்போ தான் ஹாஷி பிளட்டூன்ஸை உருவாக்கிட்டு இருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உக்ரைன் கிட்டத்தட்ட 50 லட்சம் ட்ரோனுக்கும் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க போயிருக்காங்க. நாட்டோ என்ன பண்ணுறாங்கன்றதை பார்த்தோம். அமெரிக்கா இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்தோம். இப்போ இந்தியாவை எடுத்தீங்க அப்படின்னா இந்த ட்ரோன் ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கான ஒரு ஓனர் இல்லை ஃபஸ்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்தியாவுடைய ஃப்ராக்மெண்டட் பையிங், யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அவங்கவுங்க சிறு லெவலில் வாங்குறது, இது வந்து ஒரு ஆப்ரேஷனல் சுச்சுவேஷன் இருக்கும்போது இந்த மாதிரியான ப்ரொக்யூர்மெண்ட் அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும்.
ஆனால் போர் இல்லாத சமயங்களில் ட்ரோன் ப்ரொக்யூர்மெண்ட்டை சென்ட்ரலைஸ்டாக வச்சு ஒரு தரம் ஒரே ஸ்டாண்டர்டை வச்சு எல்லா ஃபோர்ஸுக்கும் வந்து மேபி இப்போ நீங்கள் கடற்படை எடுத்திங்கன்னா அவங்களுக்கு மோஸ்ட்லி சர்விலன்ஸில் இருக்கும் தாக்குதலை விட. ஏர்ஃபோர்ஸுன்னு ஆர்மி எடுத்திங்கன்னா தாக்குதலுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணி கிலோமீட்டர் மற்றும் பேலோடு இது ரெண்டுத்தையும் ஒரு ஸ்டாண்டர்டை ஃபிக்ஸ் பண்ணி எல்லா வெண்டர்ஸையும் உள்ளே கூப்பிட்டு தர பரிசோதனை செய்து அவங்கள வெண்டர் எம்பேனல் பண்ணி ஒரு சென்ட்ரலைஸ்டாக ஒரு இடத்துல வச்சுட்டு அமேசான் மாதிரி யாருக்கு வாங்கணுமோ வாங்கலாம் அப்படின்ற மாதிரி நாட்டோ இப்போ கொண்டு வராங்க. அந்த சிஸ்டம் இங்கே இந்தியாவில் ரெப்ளிகேட் பண்ண முடியும். ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு இந்த ஒரு கேப், நம்மளுடைய ப்ரொக்யூர்மெண்ட் கேப் மிகப்பெரிய லெவலில் பேசப்பட்டு இருக்கு. இந்தியா கிட்ட சொந்தமான ட்ரோன்ஸ் என்ன இருக்குது, தப்பஸ், ருஸ்தம், இது ரெண்டுமே ஆர்ச்சர் என்ஜி மற்றும் ஆல்ஃபா சாம். இதில் தப்பஸ் மற்றும் ருஸ்தம் டிஆர்டிஓடது, இன்னமும் இது ஃபுல் ஃப்ளெஜ்டாக வரல. D4 கவுண்டர் ஜோன் சிஸ்டம், ஆல்ஃபா, ஆர்ச்சர் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சில தனியார் நிறுவனங்கள் அரசு நிறுவனங்களோட சேர்ந்தோ இல்லை தனியார் நிறுவனங்களோ செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுடைய ஃப்ரண்ட் லைன் இடத்துல ட்ரோன் அப்படின்றது துப்பாக்கி தோட்டா மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. லட்சக்கணக்கான தோட்டாக்கள் வேணும் ஒரு யுத்தத்தில் வந்து நம்ம ஜெயிக்கணும் இல்லை பங்கேற்கணும்னாலே. இப்போ ட்ரோன் அந்த வேகத்தில் நம்மளால் உற்பத்தி பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா, நான் செய்த ஆய்வுப்படி இருக்கிற ஒரு கெப்பாசிட்டி எடுத்து பார்த்தோம்னா வருஷத்துக்கு 25,000 30,000 ட்ரோன்ஸ் தான் நம்ம தயாரிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம ட்ரோன் எப்படி வாங்குறோம், ஒரு ஆர்மியை சேர்ந்த, நேவியை சேர்ந்த, ஏர்ஃபோர்ஸை சேர்ந்த, இல்லை டிஆர்டிஓ சேர்ந்த ஒரு நிறுவனம், ஒரு துணை நிறுவனம் உள்ள இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு டெண்டரை கொடுத்து அதுக்கு 3 கொட்டேஷன் மினிமம் வேணும். அதில் லோயஸ்ட் பிட்டர்கிட்ட தான் போக முடியும். ஒருத்தங்களும் தனித்தனியாக பரிசோதனை செய்வாங்க. அப்புறம் வந்து அதுக்குண்டான யூசர் ட்ரையல்ஸ் நடக்கும். பிறகு அந்த ப்ரொக்யூர்மெண்ட் போகும் ஆர்டர். கிட்டத்தட்ட 1 வருடத்துலேருந்து 1.5 வருடம். அவங்க இப்போ நாட்கணக்கில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கா ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜரை போட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு அதிகாரி நேரடியாக பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய முன்னாள் சிடிஎஸ் ஜெனரல் அனில் சௌஹான் அவர்கள் இருக்கும் பொழுது ஜாயிண்ட் ஏர் டிஃபென்ஸ் டாக்ட்ரைன் அப்படின்றத கொடுத்துருந்தாரு. அதில் வந்து ஸ்டாண்ட் ஆஃப் த்ரெட்டு, அதே மாதிரி ட்ரோன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு யூனிஃபைடான சென்சர் வேணும். அதாவது சென்சர் அப்படின்றது உள்ளே வரக்கூடிய ட்ரோனை வந்து சென்ஸ் பண்ணும். ஷூட்டர் அப்படின்றது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் எல்லாத்துக்குமே தனித்தனியாக இருக்கும். இந்த சென்சர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரே சிஸ்டமில் கொண்டு வந்து யார் அதை சுட்டு வீழ்த்துவாங்கன்றதையும் ஆட்டோமைஸ் பண்ணணும் அப்படின்றதான் இந்த சைலோ ப்ராப்ளத்துக்கான ஆன்சராக அவர் அறிவிச்சிருந்தார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் ராக்கெட் ஃபோர்ஸ், ஒரு ஒருங்கிணைந்த ராக்கெட் ஃபோர்ஸ் அப்படின்றது இந்தியாவுக்கு வேணும். சைனா கிட்ட இருக்கு, பல நாடுகள் யோசிக்கிறாங்க. இது வந்து டிபேட்டபிள். ஏன்னா நம்ம தியேட்டர் கமாண்டே இன்னும் முடிக்கல, கம்ப்ளீட்டாக முடிக்கல. இப்போ தியேட்டர் கமாண்டை முடிக்காம ஒரு இன்டெகிரேட்டட் ராக்கெட் ஃபோர்ஸ் வந்துச்சுன்னா அது யாரு கீழே எங்கும் என்ன மாதிரியான எஸ்ஓபிஸ் அதில் இருக்கும் அப்படின்ற பிரச்சனைகள் வருது. இப்போ பல பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உலக நாடுகள் போகக்கூடிய அந்த வேகத்துக்கும் நம்ம கால சூழ்நிலைக்கு ஏற்ற அப்டேட் பண்ணும்போது ஒரு இன்டெகிரேட்டட் ட்ரை சர்வீஸ் ட்ரோன் கமாண்ட், ஒரு ட்ரோன் கமாண்ட் அப்படின்றது முப்படைகளும் சேர்த்து பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் அதிகாரிகளை தேர்ந்தெடுத்து நல்ல தேர்ந்த வீரர்களை உள்ள கொண்டு வந்து, ஒரு இன்ஃபென்ட்ரி சோல்ஜருக்கு இருக்கக்கூடிய ஸ்கில் செட் வேற, ட்ரோன் ஆப்ரேஷன் பண்ற ஸ்கில் செட் அப்படின்றது வேற. இதுல நீங்க ரெக்ரூட்மெண்ட்டே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஆக வேண்டியது இருக்கு. அதே மாதிரி ட்ரைனிங்கும் சேஞ்ச் பண்ணி ஆக வேண்டியது இருக்கு. இதுவரை நம்ம அந்த ஸ்டெப்ல இன்னும் போகலை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ ஹானஸ்டா பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரை சர்வீசஸ் ட்ரோன் கமாண்ட் வேணுமா வேணாமா அப்படின்றதெல்லாம் நம்ம டிபேட்டபிளாக வச்சுக்கலாம். முதல்ல நம்ம ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசி, இன்னைக்கு ஒரு இராணுவ தளவாடத்தை நீங்கள் தயாரிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு MIL அப்படின்றது தேவை, மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் லைசன்ஸ். கோயம்புத்தூரை சேர்ந்து ஒரு நெருங்கிய நண்பர் ஒரு ஒரு இராணுவ தளவாடத்துக்கு ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்கவர். கிட்டத்தட்ட 1.5 வருட காலம் அதற்காக திண்டாட வேண்டியதாக போச்சு. சென்னையை சேர்ந்த இன்னொரு ரொம்ப நெருங்கிய நிறுவனம் கிட்டத்தட்ட 2 வருடம் அதிகமாகிடுச்சு, அவங்களுக்கு இன்னும் மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் லைசன்ஸ் கிடைக்கல. இப்போ வந்து அந்த கம்ப்ளைண்ட்ஸ் லிஸ்ட்ல கள ஆய்வுக்கு வரவங்க ஜிஎஸ்டி நம்பர் போர்டு இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வருது. ப்ரொசீஜரெல்லாம் நம்ம கரெக்டாக இருந்து ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் டெட்ன்ற மாதிரி தான் நம்ம பியூரோக்ராசி ஒர்க் ஆகிட்டு இருக்கு. தயவு செய்து கையெடுத்து கும்புறோம், இந்த இதை விட்டு வெளியில வாங்க. ஏன்னா இதே மாதிரி நம்ம ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசியை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இராணுவ தளவாடங்கள்ல இது வரைக்கும் குறைஞ்சது ஒரு 200 கல்லூரிகளுக்கு மேலே நான் மாணவர்கள்ட்ட பேசியிருப்பேன், தயவுசெய்து இராணுவ தளவாட உற்பத்திக்கு நீங்கள்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி. அவங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நம்ம ஊக்கம் கொடுக்கறது அப்படின்றது அந்த பேஸும் வேணும், அந்த வேகமும் வேணும், கூடவே விவேகமும் வேணும். இப்போ வேகம் அப்படின்றது ஆமையை விட நம்ம ஸ்லோவாக தான் இருந்துகிட்டு இருக்கோம், இதுதான் நிதர்சனமான உண்மை.
சில இடங்கள்ல வந்து கசப்பான உண்மைகளை வந்து நம்ம பேசியே ஆகணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கவுண்டர் எலக்ட்ரானிக் வார்ஃபேர், இந்த இடத்துல ஒரு அண்டர் டெவலப்டு ஸ்டேஜில் தான் நம்ம இருக்கிறோம். ட்ரோன் தயாரிக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு பிஎல்டிசி 4 மோட்டரு, ஒரு ஃப்ரேமு, அதுக்கான லிஃப்ட் மெக்கானிசம், சென்சர்ஸு மற்றும் ஒரு சாஃப்ட்வேர் ராஸ்பெரி இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்துச்சுன்னா பண்ணிடலாம். ஆனால் கவுண்டர் ட்ரோன் சிஸ்டம் தயாரிக்கிறது கஷ்டம். அதற்கு கொஞ்சம் மெனக்கெட வேண்டியது இருக்குது. இன்றைக்கி எல்லா ரிசர்ச்சர்ஸுமே ஆய்வு செய்வங்க எல்லாம் ட்ரோன் தயாரிக்கிறதுல இது காமிக்கிறாங்களே ஒழிய, இன்ட்ரெஸ்ட் காமிக்கிற ஒழிய கவுண்டர் ட்ரோன் சிஸ்டமில் காமிக்கல. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது ரஷ்யா மாசு ஸ்பீடு ரெண்டுத்தையும் கொண்டு போகிறாங்க. நல்லா கவனிங்க, நம்ம தேவைன்னா உதிரி பாகங்களை எந்த நாட்டுல இருந்தும் வாங்க முடியும், ரஷ்யாவால் வாங்க முடியாது. கம்ப்ளீட்டாக சாங்ஷனில் இருக்கக்கூடிய நாடு. இருந்தாலும் 70 லட்சம் ட்ரோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க போகிறாங்கன்னா எந்த அளவுக்கு இது ரொம்ப முக்கியமானது அப்படின்றத நம்ம கவனிக்கணும். நேட்டோ எடுத்தீங்க அப்படின்னா பணம் ஃபண்ட் அலோகேட் பண்ணுறாங்க, சென்ட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. 38 நேட்டோ நாடுகளும் ஒரே இணையதளத்துலேருந்து வாங்கலாம் அப்படின்ற மாதிரி. இந்தியா எடுத்தீங்கன்னா கேப்பபிலிட்டி இருக்குது, ஆனால் கமாண்ட் இல்லை, இதற்கான ஓனர் இல்லை. இராணுவத்தில் பல உயர்ந்த தேர்ந்த அதிகாரிகள் இருக்கிறாங்க. ஈவன் ஒரு யங் அதிகாரி, இளம் அதிகாரி, ஒரு யங்ஸ்டரை கூட நீங்கள் மேஜர் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸரை நீங்கள் போட்டு ட்ரை பண்ணலாம். ஏன்னா மாற்றி யோசிக்க வேண்டிய காலகட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்றது பார்க்குறோம். நேட்டோவுடைய பட்ஜெட் 40 பில்லியன், பென்டகனுடைய பட்ஜெட் 75 பில்லியன், ரஷ்யா கிட்டத்தட்ட $15 பில்லியன் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. உக்ரைனும் கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு இப்போ இதை அப்படியே நம்ம வந்து காப்பி பேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இதில் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய தேவை அப்படின்றது மிக அதிகமாக வந்துருச்சு. இதுலேயும் நம்ம காலம் தாழ்த்தி பழைய மாதிரி போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய தேஜஸ் மற்றும் 5ஆம் தலைமுறை போர் விமான கதையாக தான் இது போகும். அதற்கான ஆப்ஷன் நம்ம கிட்ட கிடையாது. ஃபியூச்சர் வார் அப்படின்றது ஆயிரக்கணக்கான ட்ரோன்கள் நம்மளை நோக்கி வரும். நம்மளும் அதை ஏவணும். எதிரியை வீழ்த்துறதுக்கு மிக முக்கியமான ஆயுதமாக இன்னைக்கு ட்ரோன் இருக்குது. உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயன்.